டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி த்ரீ சம்மந்தமான ஒரு சில அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ தெரிய வந்திருக்குது. ஸோ அந்த அப்டேட்டை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு அப்டேட்டாகவே நமக்கு தெரிய வந்திருக்குது நான் விசாரித்த தரப்புலேருந்து. ஸோ இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட்டில் ஒரு ஹாப்பியான நியூஸும் இருக்க போகுது. ஸோ நான் விசாரித்த தரப்புலன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 71 டேரக்டர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 13ஆம் தேதி அடுத்த ஹியரிங் டேட் வரதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தொடர்ந்து எல்லாருடைய கேள்வியாக இருக்கக்கூடியது, எம்டி சாருக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஹியரிங் டேட் வரும்? அவங்க கண்டிஷன் பெயிலில் வெளில வந்து கிட்டத்தட்ட 2 மாதம் கம்ப்ளீட் ஆகி போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ நாள் தீர்ப்பு வழங்காமல் இருப்பாங்க? எங்களோட நிலைமை எப்படி இருக்கும்? ஸோ பணம் எங்களுக்கு எப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கான ஒரு தகவலாக ஒரு சின்ன அப்டேட் வந்து நான் விசாரிச்சதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியரிங் டேட் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20ஆம் தேதிக்கு மேலே ஸோ இதுக்கான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் நமக்கு தெரிய வந்திருக்குது. ஸோ இது நான் விசாரித்த தரப்புலேருந்து இந்த ஒரு நல்ல தகவலை உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ பாதி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடியவங்க நம்ம அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக எடுத்துங்க. ஸோ நெகட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை. ஸோ என்னவாக இருந்தாலும் சரி, நம்ம சேனல் மூலிமா ஒரு பாசிட்டிவான தகவலையும் நமக்கு தெரிஞ்ச ஒரு தகவலையும் நான் விசாரித்த தரப்புலேருந்து உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு வீடியோவையும் நான் விசாரித்து நான் உங்களுக்கு மேக் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் இந்த தகவல் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் ஆகலை. எப்போ வேணாலும் கன்ஃபார்ம் ஆகலாம். எனக்கு கன்ஃபார்மாக தெரிய வந்ததுன்னா கூட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சேனல் மூலிமா மறுபடியும் சொல்கிற மாதிரி நம்ம வீடியோவில் நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவாக எடுத்துக்க முடியுமோ பாசிட்டிவாக எடுத்துங்க. நெகட்டிவாக எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவாக இருக்கலாம், எந்த ஒரு தவறான முடிவுக்கும் போக வேணாம். என்ன எனக்கு ஒரு அப்டேட் தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் மைவி த்ரீ பற்றி என்னெல்லாம் ஒரு தகவல் வருதுங்கிறத விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த 71 டேரக்டர்ஸுக்கு 13ஆம் தேதின்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மானு தெரியல. ஆனால் இப்போதைக்கு அவங்களோட லாயர் தரப்புலேருந்து கொஞ்சம் உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து வெளில வந்துடலாம் இந்த தடவை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து நம்ம எம்டி சாருக்கான முயற்சியாகவும் இந்த 20ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது ஒரு நல்ல ஒரு அப்டேட் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்புகிறோம். ஸோ பார்க்கலாம், எந்த ஒரு அப்டேட் தெரிய வந்தாலும் தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, முக்கியம் மைவி த்ரீ மெம்பர் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்க நம்ம வீடியோவை பார்த்து ஒரு பாசிட்டிவாக இருக்கட்டும், ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு நல்ல தகவலோடையும் வேறு ஏதாவது நல்ல அப்டேட்டோடையும் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பார்க்குறேன்.